ලංකාවේ ජනප්‍රියම ටෙලිනාට්‍ය සහ වැඩසටහන් නැරඹීමට සිරස TV YouTube නාලිකාව දැන්ම සබ්ස්ක්‍රයිබ් කරන්න. අයියේ මොකද මෙච්චර පරක් කොන්නේ? என்னம்மா தனியா இருந்துகிட்டு என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? சொல்லு, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை பாட்டி. போய் சொல்லாதே. நேற்று வந்து அந்த பையனை பற்றி தானே யோசிச்சுக்கிட்டு இருக்கே. யாரு? நிர்மல் பற்றி சொல்கிறீங்களா? நல்ல குணமுள்ளவன், மரியாதை தெரிஞ்ச பையனா இருக்க. நீ அவனை விரும்புறியா? என்னம்மா? அம்மா, யார் அந்த பையன்? போஸ்ட் மாஸ்டர் மருமக. எத்தனை நாளா இந்த பழக்கம்? கொஞ்ச நாளாக தான் பாட்டி. சரிம்மா, நல்ல சந்தோஷமா இருந்துக்க. என்னம்மா சந்தோஷமா எப்படி பாட்டி இருக்க முடியும்? ஏன்? ராகவன் அண்ணாக்கு இது எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டாங்க. இன்றைக்கு அந்த 2 பேரும் படால மோதிக்கிட்டாங்க. அட கடவுளே, இன்னும் 2-3 நாளையில இது வில்லவராயம் காதில் விழுந்துடும். ராகவன் அண்ணா நேற்று என்ன காரியம் பண்ணன்னு தெரியுமா? ராகவன் என்னம்மா பண்ணினா? දැන්වත් කියන්නකෝ මොකද වෙලා තියෙන්නේ කියලා. විල්ලවරාන්ගේ දුවගේ පොතක් නිර්මාල් ළඟ තිබිලා. මම අර කෙහෙම්මල් ලියුම දාලා තියෙන මේ පොත ඇතුළට. ඉතින් නිර්මාල් ඒ ලියුම දීලා තියෙනවා මේ ළමයාට. ඒ ළමයා ඉතින් ඒ ලියුම කකට වැටිලා. ඊට පස්සේ මොකද වෙලා තියෙන්නේ? ඒ ළමයාගේ මාසිනා හිතලා
නිර්මාලේ ළමයට ලියුමක් දුන්නා කියලා. දෙන්න රණ්ඩු වෙලා ගඟට පැනලා ගහගෙන. දෙයනේ මේ ළමයට මොනවා හරි වුණා නම් කාට කියන්නද අයියේ? ඉතින් මොකද වෙලා තියෙන්නේ? මම මේක ප්‍රින්සිපල්ට පැහැදිලි කරලා කිව්ව හින්දා යා තේරුම් ගත්තා. නැත්තම් දෙන්නම ඉස්කෝලෙන් අස් කරනවා. කෝකටත් අයියේ ඒ ගෑල් ළමයාගේ දෙමව්පිය හම්බෙලා අයියා පොඩ්ඩක් පැහැදිලි කරන්න. නැත්නම් ඒ ළමයාටත් හොඳ නෑනේ. ඔව්. කොහොමදත් මේ වගේ දේවල් ගැන බොහොම ඉක්මනට කට කතා පැත්තේ. මම කියන්න ඕනේ ඇයි? මං අතින් උණු වැරද්දක් නැහැ. එකම බාල්දු වෙන්න කියන්න ඕනේ. මේ කතාවේ ඇත්තක් තියෙනවා තමයි. එන්නේ කිව්වේ නෑ මට අද ඒ දැරිවි හම්බුණා තොටුපළේදී. සීදේවි ගෑනු ළමයා. ඉතින් මේකින්ද ඒ ළමයට වරදක් වුණොත් ඒක මගේ හිතට හොඳ නෑ. මොකද කියන්නේ? මං හිත යන්නද? මමයි කැමැත්තා. இதை பத்தி விவரம் சொல்லி அந்த ராகவனுக்கு நல்ல ஒரு பாடம் படிப்பிக்க போறேன். பாட்டி கொஞ்சம் இருங்க பாட்டி. ஏன் அப்பாவுக்கு இதை பத்தி ஒன்றும் சொல்ல வேணாம். ஏன் அன்றைக்கு சாயந்தரம் வரைக்கும் நிர்மலிங்க இருந்ததை பத்தி ராகவன் அப்பாவுக்கு எல்லாம் சொல்லிடுவாரு. அப்புறம் நாங்க 2 பேரும் முடிஞ்சு அதுவும் உண்மைதான். அப்பா வாங்கப்பா இது வாங்க. ரேவதி நேற்று ராத்திரி உன் கூட கொஞ்சம் பேசுறதுக்காக நான் மீனாட்சி எத்தனையோ தடவை உன் ரூமுக்கு அனுப்புனேன். அவள் வந்து உன் ரூம் மூடி இருக்கிறதா சொன்னான். ஆமாப்பா, நான் நேற்று ராத்திரி கொஞ்சம் நேரத்தோடயே தூங்கிட்டேன். ஏம்மா இந்த அப்பா மேலே கோவமா இல்லை நான் எதுவும் தவறு செஞ்சுட்டேனா? இல்லைப்பா, நீங்கள் எந்த தவறும் பண்ணல. ரேவதி, நீ இன்னைக்கு வெளியில் எங்கேயுமே போகக்கூடாது. ஏப்பா? இன்னைக்கு ராகவன் வீட்டிலேருந்து உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. எவ்வளவு அவசரமா? நேற்று ராத்திரி தாம்மா எனக்கு தகவல் கிடைச்சது. மற்றது இப்போ உனக்கு ராகவன் மேலே ரொம்ப விருப்பம் தானே, அதனால தாம்மா அப்பா இதுக்கு சம்மதிச்சேன். அப்பாவுக்கு எந்த கலங்கத்தையும் ஏற்படுத்த நான் விரும்பலப்பா. உங்க இஷ்டப்படியே செய்யணும். நான் எங்கேயும் போகல. சரிம்மா, சரி, நல்ல பிள்ளை. நான் போய் எல்லா ஏற்பாடுகளையும் கவனிக்கிறேன். என்ன?
අය නිර්මල් මාව මගහරින්න හදන්නේ. ඇයි මං එහෙම කරන්නේ? ඔයා එනම් මාව දැකලා තයි දැක්කේ නෑ වගේ ආවේ. අඩුම ගානේ මං ආවේ කවද කිලවත් ඇහුවේ නෑනේ. සරල මං වෙන කල්පනාවක හිටියේ. මං ඒව ලියුමටවත් ඔයා උත්තරයක් එව්වේ නෑ. ඔයාට ලියුම එව්වේ? ඔව් මම තමයි. ඇයි මොකද? ඇයි මන් දෙනේ ඔයා ගඟට විසික් කරන්නේ? ඔයාට මා එච්චරටම පිළිකුල්ද? අපි පස්සේ කතා කරමු. හරි. සංගීත කාමරේට එන්න. හැබැයි අර තාප්පෙන් පයින්න එපා. හරි. ළමයි අද රේවතීනේ ඈ අද නෑ සර්. එතකොට රග්ගුවන් මිනිහත් නෑ සර්. දවසක නිර්මාලු රේවතීනේ තවත් දවසක රග්ගුවනි රේවතීනේ මට පේන හැටියට මේගොල්ලෝ පන්තිරෙන්නේ නේ. என்ன படகுலில தள்ளிடு நிம்மதியா போயிட்டாரு.
அம்மா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அங்க எல்லாரும் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு இல்லப்பா, ஒண்ணு இல்ல. நீ போ நான் கூட்டிட்டு வரேன். அப்ப வர சீக்கிரமா கூட்டு வாங்க. அம்மா இங்க பாரு ரேவதி, வாழ்க்கை என்ன பண்ண இருக்கதான் செய்யும். நாம தான் அனுசரிச்சு போகணும். என்ன வாயா, எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. வந்துட்டு கூட்டிட்டு போனா නිර්මාල් ඔයා අර එදා දොර ජනල් වහලා ලයිට් ෆෑන් දැම්මොත් නරකද? ඒක සංගීතයට කරන ගෞරවයක්. අද රේවතී නෑනේ. අද ඉන්නේ සරලා. මම විහිළුවට කිව්ව ළමයෝ ජීවිතය කියන්නේ එහෙමයි. හැම දෙයක්ම සුළං වගේ ඇවිල්ලා යනවා. මතකේ විතරයි ඉතුරු වෙන්නේ. මම යන්නම්. நிப்பாட்டுங்க. தடங்கள் நடந்து போச்சு. தட்ட மாத்தாதீங்க. நிப்பாட்டுங்க. ඔයාගේ හිතෙන් අහලා බලන්න. ඔයාගේ හතුරෙකුටවත් එහෙම කරන්න පුළුවන්ද? මං ඒව පිළිවෙම ගඟට විසික් කරන්න.
ඔයාට මාව එච්චරවත් වටින්නේ නැද්ද? සරලා මේ අහන්න මං ඒ ලියුම අතින්වත් ඇල්ලුවේ නෑ. ඔයාට මෙච්චරලා කියන දේ තේරුම් ගන්න බෑනේ. එතකොට ඔයා ඉරවිති පොත් ගනුදෙනු කරනවද? අපි එක පන්තියනේ. අපි එක පන්ති වුණාට ඔයාට යාගේ පන්තියට ලං වෙන්නවත් බෑ. මං යාගේ පන්තියට ලං වෙන්න උත්සාහ කරන්නේ නෑ. අනේ මේ නිකන් ඉන්න. ඔයා එහෙම කරනවා. මම? ඔව්. මිනිස්සු ලං වෙන්න බැරි තැන් වලට ළඟා වෙන්න උත්සාහ ගන්නවා. නමුත් තමුන් ළඟට ලං වෙන දේවල් ලං කරගන්නේ නැහැ. වෙච්ච වැඩේට මට තාමත් හිතට අමාරුයි. මට සමා වෙන්න. මං හිතන් හිටියේ නෑ මෙච්චර දෙයක් ඇතුලේ සිද්ධ වෙනවයි කියලා. අර ළමයා මට ඒක පැහැදිලි කරලා කිව්වෙත් නෑනේ. කොහොමදත් ඉතින් මේ ළමයි එක පන්තියේ ඉන්න අයනේ. අනික ඉතින් පොත් හුමාරු කරගන්න එකත් සාමාන්‍ය දෙයක් නේ. මම යෝ ලියුම පොත ඇතුළට දැම්මේ. ඒක අපේ ළමයට ගමෙන් එවපු ලියුමක්. පෝස්ට් මාස්ටර් මේක කියනකම් මම මේක දැනගෙන හිටියේ නෑ. මට මගේ දුව රේවතිපත් මේක කිව්වේ නෑනේ. අපි ඌව ගැන එච්චර දුරට හිතුවට ළමයි ඌව ගැන එච්චර හිතන්නේ නෑ. එහෙම හිතන්න නැතුව බෑ. මේවා අපේ නම්බුව සම්බන්ධ දේවල්. අපේ ළමයා ඇතුන් වරදක් වුණා නම් සමා වෙන්න. මම මේක කියලා යන යාවේ. ඒක හොඳයි. පෝස්ට් මාස්ටර් ඇවිල්ලා මේක කියපු එක බොහොම හොඳයි. නැත්තම් මගේ තීරණය වෙන විදියට තමයි තියෙන්නේ. මොකද? පෝස්ට් මාස්ටර් යන්නද? ඔව්. පෝස්ට් ඔෆිස් එකේ නඩේසන් විතරයි ඉන්නේ. එහෙනම් මං යන්න ඕන. ගිහින් யாரு? ரேவதி. பாட்டி ஒரு நிமிஷம் பாட்டி. राघवन कर
என்ன இருந்தாலும் உங்கள் அம்மா நடந்துக்கிட்டது கொஞ்சம் நல்லா இல்லை. அந்த மாதிரியா நிச்சயதார்த்த தட்டையெல்லாம் தூக்கி வீசுறது. ஆமாம், பாட்டியும் ரேவதியும் சிரித்தாங்க. அதனால தான் அம்மா அப்படி நடந்துக்கிட்டாங்க. எந்திரிச்சு வெளியும் போயிட்டாங்க. இப்போ அம்மா நான் வீட்டில் விட்டுட்டு இப்போ தான் மாமா வாரேன். மாமா மனசில் ஒன்றும் வச்சுக்க வேணாம், சொல்லிட்டு போதான் வந்தேன். ராகுல், அப்படின்னா நீ சொல்ற அந்த வெளியூர்காரனுக்கு என் மகளை தாழ பார்க்குவா? உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறிய? ஆனா இந்த விஷயம் மட்டும் கொஞ்சம் தான் தெரியும். அதுவும் அந்த போஸ்ட் மாஸ்டர் கிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மாமா இது எனக்கு முதவே தெரியும் மாமா. அப்ப ஏன்டா என்கிட்ட சொல்லல? நடந்தா ஏதாவது பிரச்சனை ஆகிருமேன்னு பயந்து அதான் சொல்லல. அதான் இப்ப எல்லாமே முடிஞ்சு போச்சு. சண்டை போட்டி நடந்த அன்னைக்கும் அவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டது பேசிக்கிட்டதெல்லாம் எனக்கு தெரியும். பார்த்தா நீ கோவப்படியும் சொல்லித்தான் நான் ஒன்றுமே சொல்லணும். எதுக்காக நீங்க 2 பேரும் சிரிச்சீங்க? இல்லப்பா, சுமங்கலியோட முகத்தை பார்த்த உடனே எனக்கு சிரிப்பு தானா வந்துடுச்சு. உங்க 2 பேரையும் திருத்தவே முடியாது. உங்களாலதான் காரியம் கெட்டு போச்சு. அது போதாது, அந்த போஸ்ட் மாஸ்டர் வேற நந்தி மாதிரி குறுக்க வந்து காரியத்தை கெடுத்துட்டான். என்னப்பா, என்னை வீட்டு விட்டு வெளியே அனுப்புறதுக்கு உங்களுக்கு அவ்வளவு அவசரமா? அம்மாவுக்கு கொடுத்த வாக்குறுதியை சொல்லி சொல்லி என்ன குழிக்குள்ள தள்ள பாக்குறீங்க. ரேவதி, இதையெல்லாம் ஏன் விருப்பத்துக்கு அம்மா நான் செய்யறேன் சொல்லு. அப்பா, அது உங்ககிட்டே நீங்க கேட்டு பாருங்க. என்னம்மா நீ கூட என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இல்லை, நான் சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? என்ன இருக்கு? அவ சொன்னதை தான் நானும் சொல்றேன். அதை உன் மனசை நீயே கேட்டுப்பாரு. ரேவதி, நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும்மா. எதுக்காக அம்மா சிரிக்கிறீங்க? நீங்களே தீர்மானிச்சு நீங்களே ஒரு முடிவு எடுக்கிறீங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பேசுறது? நான் அப்படித்தான். நான் எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவுல இருந்து மாற மாட்டேன். என்னை மாற்றிக்கவும் முடியாது. அது சரி, நீ உங்கள் காலேஜில் படிக்கிற பிள்ளைகளுக்கு உன் புத்தகங்களை கொடுப்பியா? ஆமாப்பா. ஏன்? நீ அந்த போஸ்ட் மாஸ்டர் வீட்டில் இருக்கிற பையனுக்கு ஏதும் புத்தகம் கொடுத்தியா? ஆமாம். ஏம்மா இந்த மாதிரி காரியத்தை எல்லாம் செய்கிற? அது நம்ம கௌரவத்துக்கே இழுக்கு. அவங்க வெளியூருக்காரவங்க, அடிக்கடி ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்க. அது அவங்களோட தொழிலப்பா. அதுக்கு பரவாயில்லை. ஆனால் இதை எல்லாத்தையும் நீ நிறுத்தி ஆகணும். நான் காலேஜ் விட்டு விலகினதும் அது தானா நிற்கும். உன்னுடைய மடத்தனமான காரியத்தால் நிச்சயதார்த்தமும் நின்று போச்சு. அது போஸ்ட் மாஸ்டரோட தவறு இல்லப்பா, அந்த வேலைக்காரனோட தவறு. யாருடைய தவறாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இதுக்கு பிறகு ஒழுங்காக நடந்துக்க. இந்த வில்லவராயனுடைய கௌரவத்துக்கு ஒரு இழுக்கை ஏற்படுத்தி தராத. புரியுதா?
கார்த்திக், என்ன வெள்ளத்திலிருந்து இறக்குனானே, யார் அந்த பையன்? இப்போ போனானே அவரா? ஆமாம் மனுஷன், அவன்தான். ரொம்ப தங்கமான பையனா தெரியுறான். யார் அவன்? அது போஸ்ட் மாஸ்டர்ல மருமகன். போஸ்ட் மாஸ்டரோட மருமகன்? ஏன் மாஸ்டர்? இல்லை, சும்மா தான் கேட்டேன். வா போலாம். Mungkin muka kali mana sakti. මොනවාරි දෙයකට ලෑස්ති වෙනවා. Ya. Emang unge balik dia balangin dah dari mana ya? මේ මට අදහසක් ආවා. Dia kan bukan. අපි යන්න රේවතිල ගෙදර. Ada pisu dah. Ada pisu orangin guti kanda wei. පිල්ලවරායෙන් ගුටි කන්න වෙන්නේ නැහැ. මම දන්නවා යන්න ඕන පාර. Kawada hari dawasaka guti kanda නම් මැරෙනකම්. ආදරය කියන්නේ එහෙම එකක් තමයි. ගුටි කන්න දැනෙන්නේ නැහැ. ඒ උඹට Vani, 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 vani.